வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேதவாதம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் வரை. பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானதின் நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினார். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் இயேசுவின் இடத்திற்கு வந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இதுவரை 6 அற்புதங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இயேசு எப்படியெல்லாம் இந்த அற்புதத்தை செய்தார், அது மாத்திரமல்ல, இயேசுவை தேடி வந்தவர்கள் எப்படியெல்லாம் இயேசுவிடம் இருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து செய்த 7வது அற்புதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு அநேக அற்புதங்களை இந்த பூமியில வாழும்போது செய்தார். இன்றைக்கு கூட 7வது அற்புதத்தை நாம் தியானிக்கலாம். பாருங்க, நம்ம கடந்த நாட்களை தியானித்தது போல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்த பிறகு அடுத்ததாக நடந்த ஒரு அற்புதம் தான் இயேசு கிறிஸ்து செய்த இந்த 7வது அற்புதம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலே நாம் வாசித்தோம். இந்த அற்புதம் 3 சுவிசேஷ பகுதிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள், பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 40லிருந்து 45 வசனங்கள், பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14 வசனம் வரை. இந்த 3 அதிகாரங்களிலும் 3 புஸ்தகங்களிலும் இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை சுஸ்தமாக்கின 7வது அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமா எழுதியிருப்பார்கள். நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படி ஆவியானவர் பேசியிருக்கிறாரோ, அவங்களுடைய காலத்துல அது எப்படிலாம் அவங்களுக்கு புரிந்ததோ அதற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு சுவிசேஷத்தையும் அவங்க எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு குஷ்டரோகிக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார், குஷ்டரோகி சொஸ்தமாகிறார் என்று சொல்லி பார்ப்போம். இந்த அற்புதம் எங்க நடக்குன்னா கப்பர்நகூம்ல நடக்கும். இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்யும் பொழுது கப்பர்நகூம் என்கிற ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கப்பர்நகூம்னா அது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல முக்கியமான ஒரு நகரம் இந்த கப்பர்நகூம். எப்படி இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா நம்ம சென்னை பட்டணம் ரொம்ப முக்கியமானது. நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்க படித்துக் கொண்டிருக்கிற புனே பட்டணம் மிக மிக முக்கியமான ஒரு பட்டணம். ஏன்னா அரசியல் நிகழ்வுகள் நிறைய இருக்கும். சென்னை பட்டணத்துல அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடக்கும். நம்முடைய தலைமைச் செயலகம் அங்கதான் இருக்கு, முதலமைச்சர் அங்கதான் இருப்பாங்க. அதே போலதான் இந்த கப்பர்நகூம் அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அது அரசாங்கத்தின் ரீதியாக அதிகமான காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும். அதுதான் கப்பர்நகூம். அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்குகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு குஷ்ட
மனிதன் குஷ்டரோகி பக்கத்துல போகவே கூடாது. ஒருவேளை ஒரு மனிதன் தெரியாம குஷ்டரோகி பக்கத்துல போயிட்டாங்கன்னா அந்த குஷ்டரோகியே என்ன சொல்லணும்னா, நீ என்கிட்ட வராத, நான் தீட்டு அப்படின்னு சொல்லி அந்த குஷ்டரோகி சொல்லணும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வியாதி குஷ்டரோகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் லெப்ரசின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஊருக்கு வெளியாக புறமே தள்ளப்பட்டவர்கள் இந்த குஷ்டரோகிகள். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகிகள் இயேசுவை தேடி வருகிறார். அது மாத்திரமல்ல, யூத ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வந்திருக்குன்னா அந்த மனிதன் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கான், அதனாலதான் ஆண்டவர் இவனுக்கு இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி யூத ஜனங்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு கூட நம்ம சொல்ல வந்துருக்கோம், யாருக்காவது ஒரு வியாதி வந்துருக்குன்னா இவன் என்ன தப்பு செஞ்சாலும் தெரியல, அவன் பண்ண தப்பு தான் அந்த வியாதி ஈஸியா சொல்லிட்டு போயிடும். அது உண்மையிலேயே அந்த பண்ண தப்புல வந்ததான்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த யூதர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது, குஷ்டரோகம் ஒரு மனிதனை பாதிக்கிறது என்று சொன்னால் கடவுள் அந்த மனிதனை சபித்திருக்கிறார், கடவுளுடைய அன்பு அந்த மனிதன் மேல இல்லை, அதனாலதான் அந்த மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, கடவுளால் மாத்திரம்தான் குஷ்டரோகியை சுகப்படுத்த முடியும் என்பதை யூத ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம், எந்த ஒரு மருத்துவராலும் குஷ்டரோகியை சுகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல வாழ்ந்த யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். கடவுள் வந்து சுகம் கொடுத்தால்தான் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை, எந்த ஒரு மனிதர்களாலும் மருத்துவர்களாலும் விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருந்தாங்க. அதனால ஏன் இவங்க பாவத்தின் தான் குஷ்டரோகம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மோசையை வந்து மிரியாம் தவறா பேசும் பொழுது மிரியாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருவாங்க, குஷ்டரோகத்தை கொடுத்துருவார். அது மாத்திரம் இல்ல, எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி ஏமாற்றி போய் நாகமாட்ட எலிசா தான் அவரோட பொண்ணு பொருள் கேட்டாருன்னு சொல்லி ஏமாற்றி வைத்துருவான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருன்னா அந்த கேயாசிக்கு குஷ்டரோகத்தை கொடுத்துருவாரு. ஸோ இதுல யூதர்கள் மத்தியில அப்படி நம்பி 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 அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, குஷ்டரோகம் என்றாலே மனிதன் அந்த மனிதன் தேவனால் சபிக்கப்பட்டவன், அவன் செய்த பாவத்துக்கு தான் இப்படிப்பட்ட குஷ்டரோகம் என்கிற தண்டனையினால் பாதிக்கப்படுகிறார் என்று அவன் நம்பிக்கொண்டிருந்தாங்க. இந்த இடத்துல பாருங்க, கடவுளுக்கு பிரியமில்லாதவன் என்று அந்த குஷ்டரோகியை யூதர்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் தான் கப்பர்நகூம்ல அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல வந்து இயேசு என்ன செய்தார்னா, ஆண்டவரே சொல்லி அவரை பார்த்துட்டு போய் விடுறாரு. குஷ்டரோகிகள் அவ்வளவு வெளியிட்டாங்க அந்த பட்டணத்துக்கு வர முடியாது. நான் அதற்காக தான் அந்த பட்டணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பட்டணம் சொல்லி நான் முதல்ல போய் சொல்லி கொடுத்தேன். அது அரசியல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பட்டணம். அந்த இடத்துல இயேசு இருக்கும் பொழுது அந்த குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்து, ஆண்டவரே இப்படி சித்தமான என்னை சுகமாக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இயேசுட்ட போய் தாழ்மையா கேட்கிறார், இயேசுவை கனப்படுத்துறார். நான் நினைக்கிறேன் இந்த மனிதனுக்கு எப்படியோ இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார். இயேசு ஒரு மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள ஒரு தெய்வம், அவர் வானத்தை பூமி உண்டாகிற சர்வ வல்லவருடைய ஒரே பேரான குமாரனாகிய மேசியா என்பதை இந்த மனிதன் அறிந்திருந்ததுனால இயேசுவை அவர் தேடி வந்தார். எல்லாருமே இயேசுவை தேடி வரல, எல்லாருமே இயேசுவை நம்பல அந்த காலத்துல. இந்த மனிதன் அறிந்திருந்தால் இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். யூத ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் ஒரு அந்தி விசுவாசம் பார்த்தாங்க இயேசுவை, அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி யூத ஜனங்கள் நம்பல. ஆனாலும் இந்த குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்தால் இவர் ஒரு மேசியா, இவரால் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசு கேட்கிறாரு. உடனே சொல்றாரு, அவர் உங்களுடைய விருப்பத்தை தான் என்னை சுத்தமாக்கும் சொல்றாரு. இயேசு மனதில் உருகி அவரை என்ன செஞ்சாருன்னா தொட்டு சுகமாக்கினார். இயேசு இரக்கமுள்ள ஒரு தெய்வம், மனதுருக்கமுடைய ஒரு தெய்வம். அவர் வியாதியஸ்தர்களை பார்த்தாலே மனதுருக்குவார். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க பார்த்தா இயேசு சந்தோஷமா இருக்க மாட்டார். மனது உருகுகிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்ற அந்த குஷ்டரோகியை பார்த்து மனது உருகி அவருடைய கையை வச்சு தொட்டு சுகமாக்கினார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இயேசுடைய கையை
இயேசு கிறிஸ்து அதில் உறுதியா இருக்கார். நான் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் வந்தேன். எந்த ஜனங்களை ஊழலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்களோ, புறந்தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ, மனிதர்களால் யாரும் தூஷிக்கப்படுறாங்களோ, ஏமாற்றப்படுறாங்களோ, நீ பாவியில் ஒதுக்கப்படுறாங்களோ, அவர்களை தேடிதான் நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகிகளை கையை வைத்தார். இயேசு சும்மா கையை வைக்கல. 3 சுவிசேஷ பகுதியில் நீங்க பார்த்தாலும் இயேசு கையை வைத்தார் சொல்லி எழுதியிருப்பாங்க. ஏன் அதை முக்கியத்துவப்படுத்தாங்கன்னா இதுதான். அவர் ஒரு யூதராகவும் குஷ்டரோகிகளை கையை வைத்து சுத்தமாக்கினார். வசனம் சொல்கிறது, உடனே அந்த வியாதி அந்த குஷ்டரோகியை விட்டு சுகமானது. உடனே சுகமாயிட்டு இயேசு சொல்றாரு, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாம நேரே போய் ஆசாரியருக்கு காண்பித்து. ஆசாரியர்கள் என்று சொன்னா இப்ப நம்ம ஐயர்வான் சொல்லுவோம், குருவான் சொல்லுவோம். அதான் நீங்க உங்க புரியுத மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஊழியக்காரர் பண்ணி வச்சுக்கலாம். ஆசாரியர் சொன்னா குருவானவர்கள். நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து மோசேயுடைய முறைமைப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. இயேசு நம்ம இதுவரை 6 அற்புதம் செஞ்சோம். எந்த இடத்துல இயேசுக்கு சொல்லவே இல்லை. யோசிச்சு பார்க்கணும். யாரையும் போய் ஆசாரியத்தை போய் காமின்னு சொல்லல இயேசு. ஏன் இந்த குஷ்டரோகியை மாத்திரம் ஆசாரியத்தை போய் காமிச்சு அவர் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தவங்க நீ உள்ள போகணும்னு சொல்லாருன்னா, அந்த காலத்துல என்ன இருந்ததுன்னா, மோசேயுடைய சட்ட முறைப்படி ஒரு மனிதன் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானார் என்று சொன்னால் அவன் தன்னை முதலாவது ஆசாரியருக்கு காண்பிக்க வேண்டும். நேரத்தை ஊருக்கு வேறக்கூடாது. அந்த ஆசாரியர் அவனை நல்லா செக் பண்ணி பலி கொடுத்து அதற்கு பிறகு அந்த குஷ்டரோகம் அவனுக்கு முழுவதுமா நீங்க பரவாயில்ல செக் பண்ணிட்டு தான் அந்த ஆசாரியர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான். அதை வாங்கிட்டு என்ன செய்ய முடியும்னா ஊருக்கு வர முடியும். ஆசாரியர் நீ உனக்கு குஷ்டரோகம் சொஸ்தமாகவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அவன் ஊருக்கு வர முடியாது. ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். ஒருவேளை அவனுடைய குஷ்டரோகம் சொஸ்தமாயிருந்தாலும் அவர் உனக்கு சொஸ்தமாகல, நீ இன்னும் குஷ்டரோகி தான் இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அவன் உள்ள வர முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து இது ஒருவருக்கும் சொல்லாமல் நீ ஆசாரியரை போய் சொல்லிட்டு ஏன் சொல்றாருன்னா, ஏன் ஒருத்தருக்கும் சொல்லல அப்படின்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஆசாரியர்களுக்கும் பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு யூத ஆசாரியர்கள் பிடிக்காது. இயேசு கிறிஸ்து மேல அவங்க பகையா இருந்தாங்க. ஒருவேளை இயேசுதான் இவனை சுகமாக்கினார் என்று சொல்லி அந்த ஆசாரியருக்கு அவனாவது பாடுபட்டுட்டாங்கன்னா அவர் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாரு. இயேசு ஒன்று சுகமாக்கிட்டாரு, எங்களுக்கு அவருக்கு பிடிக்காது. நீ இயேசு சுகமாக்கிட்டாரு எனக்கு சர்டிபிகேட் வாங்க வந்திருக்கியோ, நான் கொடுக்க மாட்டேன், ஓடிட்டு. அதான் இயேசு இந்த இடத்துல ரொம்ப ஞானமா சொல்றாரு, நீ யாருக்கும் தயவுசெய்து சொல்லிடாத, முதல்ல போய் ஆசாரியருக்கு காண்பித்து நீ ஊருக்குள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இயேசு முதல்ல நீ யாருக்கும் சொல்லாம போய் ஆசாரியருக்கு காண்பி அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுக்கு அவர் சொல்லி கொடுத்தார். பாருங்க, அந்த மனிதன் குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார். மனிதர்களால் சுகமாக்க முடியாத ஒரு வியாதி, மருத்துவர்களால் குணமாக்க முடியாத ஒரு நோய், எந்த மனிதர்களும் அந்த வியாதியை குணமாக்க முடியாது. அப்படிதான் அதுவரை அவங்க நம்பிக்கொண்டிருந்தாங்க. இயேசு அவர் தேவனுடைய குமாரன் என்பதால் குஷ்டரோகியை சொந்தமாக்கியது நிமித்தம் அந்த இடத்துல நிரூபித்தார், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அவங்களுடைய நம்பிக்கையே தேவன் தான் குணமாக்க முடியும்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. இயேசு அந்த இடத்துல குஷ்டரோகியை சொந்தமாக்குறதுனால நான் உண்மையில மேசியாதான் அப்படின்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல அடைய நிரூபித்து காண்பித்தார். அந்த குஷ்டரோகியை சொந்தமாக்கும். சரி, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம வியாதியோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், பலவீனத்தோடு இருக்கலாம், சுகந்து போய் இருக்கலாம், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில கண்ணீரின் பாதையில இருக்கலாம். நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகிற ஒரு ஆண்டவர். நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டார். இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எப்படி நகையாட மாட்டார். இப்படி கஷ்டப்படுறாங்க நீ செஞ்ச பாவத்துல அப்படி பாடுபடுறாங்கன்னு சொல்ல மாட்டார். மனதுருகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. எப்படி இந்த குஷ்டரோகி அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் இயேசு கிறிஸ்துடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான். அதனாலதான் இயேசுக்கு அற்புதம் செய்ய முடிந்தது. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். குஷ்டரோகியுடைய ஜெபத்தை பாருங்க, அந்த வேண்டுதலை பாருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இந்த பகுதி வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, ஒரு மனிதன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கான். ஒரு மனிதன் நீ பாவம் பண்ணியிருக்க, ஆண்டவரை வெறுத்துட்டார், அதனால இந்த குஷ்டரோகம் உனக்கு வந்ததுன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் உடனே இயேசுக்கு விடுதலை தாங்காதவரே, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன், மனிதர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கேன், காயப்படுத்தப்பட்டிருக்கேன், வேதனைப்படுத்தப்பட்டிருக்கேன், விடுதலை தாங்காதவரே போய் கேட்கிறார். அவர் சொல்றார், ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இயேசு வசனம் சொல்லுகிற இயேசு உடனே என்ன செஞ்சாருன்னா, எனக்கு சுத்தம்
ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புப்படுத்ததுனால இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நமக்கு அற்புதத்தை செய்ய முடிகிறது. அவருடைய விருப்பத்தை அந்த மனிதன் இயேசுக்கு சொல்லல. நான் இப்படி நினைக்க ஆண்டவரே என்னை இப்படி விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லல. பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி என்னை சுத்தமாக்கும், உம்முடைய விருப்பத்தின்படி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி பிதாவின் சித்தத்துக்கு இயேசுடைய விருப்பத்துக்கு அவர் இடம் கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணும்னா பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யணும். எப்படி வேணாலும் நான் வாழ்வேன், சாபத்தோடு நான் வாழ்வேன், ஆனாலும் இயேசுக்கு அற்புதம் செய்யணும், இயேசுவை ஆசீர்வதிக்கணும்னா அவர் எப்படி அவரை ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு காலம் அவரை ஆசீர்வதிக்க முடியாது. நான் என் இஷ்டமோட நான் வாழ்வேன், பைபிள் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவருடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படி ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும்? பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அந்த பைபிள் வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை கடைபிடிக்கணும். 100% அதை கடைபிடிக்க முடியாது, உண்மை. நம்மளால இயன்ற அளவுக்கு பிதாவின் சித்தம் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம கொண்டு அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும், ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன்னு சொன்ன எப்படி இயேசு நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த குஷ்டரோகி எவ்வளவு ஆதா சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் உங்க விருப்பத்தின்படி என்னை சுகமாக்கும். நீங்க பாருங்க, பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தின்படி என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவர் உடனே ஆசீர்வதிப்பார், அவருடைய சித்தத்தின்படி ஆசீர்வதிப்பார். நம்முடைய விருப்பத்துக்கு மேலாக அவருடைய சித்தம் இருக்கும். நம்ம ஒரு அளவுதான் நினைக்க முடியும். ஆனா நம்முடைய விருப்பத்துக்கு மேலாக, நம்முடைய நினைவுகளுக்கு மேலாக, நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாக அவருடைய விருப்பம் இருக்கிறது. அதனால அவர் சொல்றாரு, என்னுடைய விருப்பத்தின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஒருவேளை இதுவரை நீங்க ஆண்டவரை என் விருப்பத்தின்படி நான் நினைக்கிறபடி நீங்க உயர்த்தணும், நான் நினைக்கிறபடி என் வாழ்க்கையில நடத்தணும்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டோட எந்த நேரம் சொல்ற, ஆண்டவரே உங்க சித்தப்படி என்னை ஆசீர்வதிக்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அவர் எழுதியிருக்கிறாரு, நாம் எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதையாலும் இயேசுவின் சித்தத்தின்படி நாம் கேட்டோம்னா அவர் நிச்சயமா உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். ஏன் அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படல. அந்த நான் எப்பவும் ஜெபம் பண்றேன், எப்பவும் வீட்டில் இருக்கும்போது கோயிலுக்கு வந்து எப்பவும் நான் ஜெபம் பண்றேன், ஆனாலும் ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி நீ கேட்கணும். நம்ம விருப்பப்படி நம்ம கேட்டோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க முடியும். அவன் சொல்றாரு, உங்களுடைய விருப்பத்துக்கு மேல என்னுடைய விருப்பம் இருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்க சித்தத்தின்படி இந்த வியாதியை குணமாக்குங்கப்பா, உங்க சித்தத்தின்படி எங்க பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிங்க, உங்க சித்தத்தின்படி எங்க தொழிலை ஆசீர்வதிங்க, உங்க சித்தத்தின்படி எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த குஷ்டரோகி சொஸ்தமானதுக்கு காரணம் அவருடைய சித்தம் செயல்படுவது போல ஆண்டவர் உங்க விருப்பம் இருந்தால் சுகமாக்குன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து உடனே சுகப்படுத்தார். அவருடைய சித்தத்தை செய்கிறவங்களுக்கு அவர் உடனே பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவர், தாமதம் பண்ண மாட்டார், ஏற்ற நேரத்தில் அவர் பதில் கொடுக்கிறார். நம்ம அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம், அவருடைய சித்தத்துக்கு ஆண்டவர் உங்க விருப்பப்படி எனக்கு அற்புதம் செய்யறது எந்த காரியத்தினாலும் கேளுங்க, ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அற்புதத்தை செய்வார். எல்லாரும் உலகங்கள் படிக்கிட்டு கண்களை முடிஞ்சிருப்போம். நல்ல தகப்பனே, நீ கொடுத்த இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை கிருபை, எத்தனை இரக்கம், எத்தனை அன்பு உங்க மீது வைத்திருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏழைகள் மீது இரக்கமுள்ள ஒரு தெய்வம், வியாதி உள்ளவர்கள் மீது மனதுள்ள ஒரு தெய்வம், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீது இரக்கமுள்ள ஒரு தெய்வம், மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மீது மனது உருகுகிற ஒரு தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாரோ உண்மையாக நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தின் பாரத்தை எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படியே அந்த குஷ்டரோகிக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா. அதே போல இப்பொழுது உங்க சமூகத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க அற்புதத்தை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய சித்தத்தின்படி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி உங்க தொழிலை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதியோடு வந்திருந்தாங்க என்று சொன்னால் உம்முடைய
உம்முடைய சித்தத்தின்படி அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மாற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் சுவாமி, உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களை தேடி வந்திருக்கிற ஒருவரையும் நீர் வெறுமையாய் அனுப்பாதவர், வந்திருக்கிறவங்களை சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா புதி கணம் மகிமை எல்லாமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான